கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாலை நேரத்திலும் இந்த கூடுகையை முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்கள் நடுவில் பிரசன்னராகி உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இன்று எங்கள் நடுவில் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்கள் நடுவில் நீர் செய்து நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன்.
என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். காரிருளில் என் நேசதீபமே நடத்துமே. வேரொளியில்லை வீடும் தூரமே நடத்துமே. நீர் தாங்கிய தூர காட்சியாசியே ஓரடி மோம் என் முன் காட்டுமே. என் இஷ்டப்படி நடந்தேனையோ முன்னாளிலே. ஒத்தாசை தேடவில்லை இப்போதோ நடத்துமே. உல்லாசம் நாடினே தீகிலிலோ வீம்பு கொண்டே அன்பாக மன்னியோ. இம்மட்டும் என்
என்னை ஆசீர்வதித்தீ இனி மேலும் காடாறு சேரு குன்றில் தேவரி மறைந்து போன நேசரை காண்பே காரிருளில் என் நேசதீபமே நடத்துமே வேறொழியில்லை வீடும் தூரமே நடத்துமே நீ தாங்கின தூர காட்சி ஆசியே ஓராடி மட்டும் என் முன் காட்டுமே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. செங்கடலை பிரித்து இரண்டாய் பிரித்து நடக்கச் செய்தவர் இன்று நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Thank you Lord. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அவரையே உயர்த்துவோம் இந்த நேரத்தில்.
எல்லாவற்றையும் மறந்து அவரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. Thank you Lord. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்றும் நம்முடைய மத்தியில அற்புதங்களை செய்கிறார். அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Thank you Lord, thank you Lord. Hallelujah. இந்த மாலை வேளையிலும் அவருடைய செட்டைகளினால் சிறகுகளால் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா. Thank you Lord. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார்.
தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கும் நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Thank you Lord. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பயங்கரமானவைகளை செய்கிறது. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, hallelujah, thank you Jesus, hallelujah, thank you Lord. அப்படியே பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? Thank you Jesus. அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெரும் காற்றும் நீரே பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. காலையும் மாலையும் நீர் கழிவுற பண்ணுகிற தேவன், இந்த மாலை நேரத்திலும் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைபடும் பேசும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம், அதில் 28வது வசனத்தை யாராவது ஒரு வாசி. நியாயாதிபதிகள் 16:28. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை பார்க்குறோம். சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க. அவங்களுடைய வரலாறையே பார்த்திங்கன்னா,
கர்த்தருக்கு பிரியமானதை செய்வார்கள், அப்பொழுது நல்லா இருப்பாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யும்போது, இப்போ உலகம் போயிட்டுருக்கலாம், அந்த மாதிரி தான். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன எதுக்கு பயமாக இருக்குன்னா, அமெரிக்காவில் வரதெல்லாம் அடுத்து இந்தியாவுக்கு வந்துடுது, அதனால் பயமாக இருக்குது. நம்ம ஊர்லாம் எல்லாம் வேஷ்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பேண்ட்டு ஷர்ட்டு எங்கேருந்து வந்திருக்கு, அங்கேருந்து வந்துருக்கு. சரி, அது ஓகே, நல்லது தான். பேண்ட் ஷர்ட்டை அது பிடிச்சவங்க போடுறாங்க, சரி அதை விடுங்க. ஆனால் அங்கேருந்து எல்லாமே வந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா உலகம் போக போக மோசமாயிட்டே போகுது, அப்படி தான் போகும். ஏன்னா உலகம் யாருக்குள்ளே கிடக்குன்னா பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு ஆவி இருக்குது. இப்போ அமெரிக்காவில் சொல்கிறேன், ஆணும் திருமணம் செய்யலாம், பெண்ணும் என்ன பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறேன். அதெல்லாம் நல்லதா? அது எங்கே இருந்துச்சு தெரியுமா? பைபிளில் சோதோம் கொமோராவில் இருந்துச்சு. புதுசாக எதுவுமே வர்றது கிடையாது, எல்லாமே ஆவிகள். பின்னாடி என்ன இருக்குது? ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி தான் சோதோமின் கொமாராவின் ஆவி. அதுதான் இப்போ திருப்பி வந்துருக்கு. சோதோம் கொமாரா என்னாச்சு? பைபிள் படிச்சிருக்கீங்களா? எப்படி அழிஞ்சிச்சு? வானத்திலேருந்து என்ன வந்துச்சு? அக்கினி வந்துச்சு. இந்த உலகமும் அக்கினியால் தான் என்ன ஆக போகுது? அழிய போகுது. அல்லேலூயா. நம்ம அதனால தான் வேதம் சொல்லுது, நாம் உலகத்தில் இருந்தாலும் நம் உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம உலகத்தில் இருக்கிறோம், நாம் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. நம் உலகத்தில் இருக்கிறவர்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உலகம் அப்படியே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த மாதிரி அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊரில் யார்? ஏசபேல் தெரியுமா? ஏசபேல்லாம் யார்? பக்கத்து தேசத்தால். அது அந்தம்மா இஸ்ரவேல் தேசமே கிடையாது, பக்கத்து தேசத்தால். அந்தம்மா யார் கல்யாணம் பண்ணுவா? ஆகாப் என்ற இஸ்ரவேல் ராஜா கல்யாணம் பண்ணுவான். அப்போ அவங்க பார்க்குறாங்க, இது என்ன எப்போ பாரு கர்த்தர்னு போர் அடிக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு தேவர்கள் என்ன பண்ணிக்குவோம் அப்படி வச்சா உடனே என்ன ஆயிடுது? அடுத்து அவன் கர்த்தர் அந்த ஜனங்களை எதிரிகள் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி தான் இந்த நியாயாதிபதிகள் காலத்துலேயும் நடந்துச்சு. இது ஆகாப் காலத்துக்கெல்லாம் முன்னாடி, ஏசபேல்லாம் வரதுக்கு முன்னாடி நடந்தது இது. அங்கேயும் இப்படி தான் நடக்குது. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது கர்த்தர் அவர்களை எதிரிகளுடைய கையில் விட்டுடுறாரு. அப்படி பெலிஸ்தருடைய கையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். பெலிஸ்தியர்னா அது பக்கத்தில் இருக்கிற தேசம். அவன் கையில் மாட்டின உடனே கொஞ்ச நாள் கழித்து பிரச்சனை வந்தோடனே திருப்பி எங்கே தான் வந்தாகணும்? எங்கே வரணும்? கர்த்தர்கிட்ட தான் வரணும். வராங்க. வந்த உடனே கர்த்தரை என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ரட்சிக்கிறார் அவர்களை. அல்லேலூயா. கர்த்தர் கைவிடுற தேவன் அல்ல. அப்படிதான் நீ போயிட்ட, அப்படி தான் விட்டுருவேன் அப்படின்னு அவர் விடுறதில்லை. அல்லேலூயா. அதான் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை பார்க்கணும், அதனால் சுருக்கமாக நம்ம வேகமாக போகிறோம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்சோனை எழுப்புகிறார் கர்த்தர். இந்த சிம்சோனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவனுக்கு முடி வெட்டவே கூடாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா முடி என்ன பண்ணக்கூடாது? வெட்டிடவே கூடாது. முடியை வளர்த்துட்டே இருக்கணும். அப்புறம் செத்து போனதை எதையும் அவன் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடுவான். அதை கொன்று சாப்பிடலாம், செத்து போய் இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. செத்து போனது எது வந்தாலும் அதையும் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. செத்து போனதுன்னு வர்றதுன்னா என்ன சொல்கிறது? இப்போ கருவாடுலாம் இருக்குல்ல, செத்து போய் அதை வச்சு இது பண்ணுறான். அந்த மாதிரி நினைக்கிறேன் நான். எனக்கும் சரியாக தெரில. நானும் உங்களை மாதிரி தானே, நான் இஸ்ரேல் தேசத்தில் பிறந்தேன். சரி, அதனால் இந்த மாதிரி சில செத்து போனதை சாப்பிடக்கூடாது, அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் நஸ்ரேய விரதம் என்று சொல்லும்போது முடியை என்ன பண்ணக்கூடாது? வெட்டவே கூடாது. அவங்க அப்படி தான் இருக்கணும். அந்த நஸ்ரேய விரதத்தில் இருந்தவன் தான் இந்த சிம்சோன். அப்போ இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த இது அப்படின்னா என்னென்னா, நீ முடியை என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. கர்த்தர் வந்து சொல்கிறாரு. இவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படின்னா குழந்தையே இல்லை, அதே கதை தான், பேட்டர்ன் தான். அல்லேலூயா. பிள்ளையே இல்லை ஒருத்தவனுக்கு. அப்போ வந்து கர்த்தர் வந்து தரிசனமாகி சொல்கிறாரு, உனக்கு என்ன பண்ண போகிறான்? ஒரு பிள்ளையை தரப்போகிறேன். அந்த அம்மாட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அப்பா பேரும் மனோவா.
மனோவா, அப்புறம் அவருடைய மனைவி. சரியா சொல்கிறார். சொல்லி அதே மாதிரி பிறக்கிறான் பிள்ளை. பிறந்ததுலேருந்து சிம்சோன் முடி வெட்டினதே கிடையாது. இந்த சிம்சோன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எதிரிகளை போய் வம்பிழுப்பான். அவனே போய் என்ன பண்ணுவான், வம்பிழுப்பான். அது வர பிரச்சனையை விட மாட்டேன்றது வேற. சிம்சோன் எப்படின்னா, இவன் போய் பிரச்சனை என்ன பண்ணிக்குவான், தேடி இழுத்து பண்ணுவான். அந்த மாதிரி ஆள். ஆனால் அது ஏன் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எதிரிகளை நம்மளே தேடி என்ன பண்ணணும், போகணும். எதிரிகள்னால் மனிதர்கள் கிடையாது, தப்பாக நினச்சிடக்கூடாது. நமக்கு மனிதர்கள் எதிரிகளே கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னணியில் சிலர் இருக்கிறான், சில இருளின் கிரியை இருக்கிறது. அதுதான் நம்முடைய எதிரி. அதை விரட்டிட்டோம்னா மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக டம்மி. மனிதர்கள் யாருமே டம்மி. சரி, பார்வோன் பாருங்க. அதனால தான் பாருங்கள், பார்வோன் எவ்வளோ பெரிய ராஜா, பெரிய ராஜா பார்வோன் இல்லையா, சூப்பர் பவர் எகிப்து. அவன்கிட்ட போய் பேசி ஒரு ஜனத்தை மீட்டு கொண்டு வர முடியுமா, முடியாது. ஆனால் மோசையை அனுப்புகிறாரு கர்த்தர். அப்போ ஃபஸ்ட்டு மோசை என்ன பண்ணான் தெரியுமா, கோலை எடுத்து என்ன பண்ணா போட்டான். பார்வோன் சொன்னான், இது என்ன பிரமாதம், என்னுடைய மந்திரி சரி மந்திரம் செய்கிறவர்கள் இதே ட்ரிக் செய்வாங்களே, அழகாக செய்வானே, சரி எங்கே கூப்பிடு. அவன் வந்து எல்லாரும் கோலை கீழே போடுறான். கடைசியில் மோசையுடைய கோல் என்ன பண்ணுச்சு, அந்த கோலும் பாம்பா மாறிச்சு, எல்லா கோலும் பாம்பா மாறிச்சு. மோசையுடைய கோல் மற்ற கோல்லாம் என்ன ஆயிடுச்சு, விழுங்கிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பின்னணியில் இருக்கிற அந்த சக்திகள் முதவே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே எங்கே தான், பார்வோன் மேலே கிடையாது, வாதை கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டாக் எங்கே, பார்வோனுக்கு பேக்ரவுண்டில் இருக்குது. பார்வோனுடைய அந்த ஹெல்மெட் இருக்குது, சாரி ஹெல்மெட்டில் அது என்னது, அது அந்த கிரீடத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆராய்ச்சியாளர் எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அது தெரியும். அந்த கிரீடத்தில் இங்கனக்குள்ளே இப்படி ஒரு பாம்பு இருக்கும், நடுவில் இப்படி ஒரு பாம்பு படம் எடுத்துருக்க மாதிரி இருக்கும். அதுதான் பார்வோனுடைய கிரீடமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் டம்மி, இந்த ஆள் என்னது டம்மி. இதுக்கு பின்னணியில் ஒரு சக்தி இருக்கிறது. சரியா, அதுதான். அப்போ அம்மா வாழ்க்கையிலையும் அப்படி தான். அதனால தான் வேதம் சொல்லுது, வானமண்டலத்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் கிடையாது, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. சரி, நான் கேட்குறேன், வானமண்டலத்தில் போய் யாராவது சண்டை போட்டிருக்கீங்களா? நமக்கு சண்டை வரதெல்லாம், பிரச்சனை வரதெல்லாம் யாரால தான் வருது, 2 காலில் வச்சு நடக்கிற மனிதர்களால் தான் எல்லா பிரச்சனையும் வருது. ஆனால் அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு பின்னணியில் சில சக்திகள் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல செய்தி என்னன்னா, நமக்கு அந்த சக்திகள் மேலே அதிகாரம் இருக்குது. நம்ம இவன் கூட டீல் பண்ணுறதே கிடையாது. மற்றவனுக்கு நமக்கு அதான் வித்தியாசம். நம்ம ஆளு கூட டீல் பண்ணுறதே கிடையாது, நம்ம ஆவி கூட தான் டீல் பண்ணுறோம். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் ஆள் கூட டீல் பண்ணுறாள்ல, நான் ஆவிகளோடு டீல் பண்ணுறாள். அல்லேலூயா. ஆவிகளோடு டீல் பண்ணால் ஆள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். அவனுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, தெரியுமா? அது உங்களுக்கு, அவனுக்கு நமக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. பின்னணியில் இருக்கிறது தான் புரிஞ்சுக்கணும். நம்மளும் மற்றவனை மாதிரியே சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஏசு சொன்னார், உன்னை வலது கணத்தில் அறைந்தால் இடது கணத்தை என்ன பண்ணு காமிச்சிரு. ஏன்னா அவனை பற்றி இப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை. அவனை உன்னை அடிக்க வச்சான்ல, அவன் கூட தான் உனக்கு தகராறு. நீ அவனை கரெக்ட் பண்ணனா இவன் உன்னை அணைக்க வந்துடுவான். அல்லேலூயா. அடிக்கிற கை அணைத்து விடும். அல்லேலூயா. அதுதான் கான்செப்ட். உன் சத்துருக்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோட என்ன பண்ணுவாங்களாம், நல்மனம் பொருந்துவார்கள். அவன் சொல்லுவான், சரி தெரியாமல் பண்ணிட்டேன், நடந்து போச்சு, இனியாவது நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு வருவான். அல்லேலூயா. வரும், அந்த மாதிரி நடக்கும். அல்லேலூயா. சரி, நான் எதுக்கு இதை சொன்னேன்னு தெரில, ஆனால் நம்ம வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். ஆவியானவர் சொன்னால் அப்படி தான் சொல்லி தான் ஆகணும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்சோன் என்ன நடக்கும், எதிரிகள் வராங்க, திடீர்னு எதிரி வருவான். வந்தோடனே இவன் எப்படி பிரச்சனையை கிளப்பினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடுகதையை கேட்பான். என்ன நடக்கும்னா, ஒரு சிங்கம் எதிர்பட்டு வரும். இவன் அதுக்கு முன்னாடி பாருங்க என்னன்னு, நான் வந்து பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்வான் சிம்சோன். எனக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ண போகிறேன், பொண்ணு பார்க்க போகிறேன். இவன் வேலை என்ன, ரட்சிக்கிற வேலை. அப்போ அடிதடியில் இருக்கிறவன் கல்யாணம் எல்லாம் போகலாமா, போகக்கூடாது. ஆனால் அங்கே படித்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை, கர்த்தர் தான் அவனை ஏவுனார்னு போட்டிருக்கு. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏவுனது யார்,
கர்த்தர் அதுவும் எப்படி ஏவிருக்காருன்னா, இந்த ஊர் பெண்ணெலாம் வேணாம், சொந்தத்துலலாம் வேணாம், நான் எங்கே தான் போய் எடுப்பேன், பக்கத்து ஊர் தான் போவேன் அப்படின்னு பெலிஸ்தியர் பெண்ணை தான் நான் பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, டேய் வேணாம், அவங்கெல்லாம் வேற ஊருக்காரவங்க, நம்ம வேற அவங்க வேற சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணல, கேட்கல, பிடிவாதமாக இருக்கான். ஏன்னா இதுக்கு பின்னாடியில் இருக்கிற கான்செப்ட் தெரில. அங்கே தான் அவனுக்கு ஆரம்பிக்குது, அவன் ரட்சிக்க ஆரம்பிக்கிறதே அங்கே தான் ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன நடக்குது, போகிற வழியில் ஒரு சிங்கம் வருது, அந்த சிங்கத்தை கிழிச்சிடுறான். அசால்ட்டாக என்ன பண்ணிடுறான், கிழிச்சிடுறான். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். சிங்கத்தை கிழிச்சு போட்டுறான், போட்டு போயிடுறான். போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வரும்போது, திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தோட உடலில் ஒரு தேன் என்ன பண்ணியிருக்கு, தேனி தேன் கூடு கட்டி வச்சுருக்கு. இவன் என்ன பண்ணக்கூடாது, செத்து போனதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறான், தேனை எடுத்து சாப்பிட்டு அவங்களுக்கும் கொடுக்குறான், அவங்க அப்பாவுக்கும் கொடுக்குறான். அவங்களும் தெரியாமல் சொல்ல வேணாமா, டேய் இதை நீ சாப்பிடக்கூடாதான்னு சொல்லலை, அவங்களும் விட்டாங்க. இவன் சாப்பிட்டு போகிறான். போய் அதை வச்சு ஒரு பழமொழி போடுறான், பழமொழி எடுக்கிறான். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவான இடத்துலேருந்து மதுரம் வந்தது, அது என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ இவனுக்கு நடந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும், விடுகதையை யாராலையும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை கூப்பிட்டு மிரட்டுறாங்க அந்த ஊருக்காரங்களாம். என்ன இது பந்தயம் கட்டியிருக்கான், அதனால் 30 மாற்று வஸ்திரம் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறான், அந்த பெண்ணுகிட்ட இவன் உண்மையை என்ன பண்ணிடுறான், சொல்லிடுறான். இந்த மாதிரி சிங்கம் இருந்துச்சு, தேன் தான் மதுரமானது அப்படின்னு விடுகதையை சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க இவன்ட்டு பதிலை சொல்லிட்டு மாற்று வஸ்திரத்தை கொடுன்றாங்க, 30 வஸ்திரத்தை கொடுன்னு. இவன் எங்கே போவான், துணிக்கடையை வச்சுருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், போய் அந்த பெலிஸ்தியர்களில் 30 பேரை கொண்டுடுறான். கொன்று அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கொடுக்குறான். அங்கே ஆரம்பிக்கிறதான் பஞ்சாயத்து. இப்போ என்னன்னா 30 பேரை ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான். உடனே அவங்க உட்காந்து கூட்டம் போடுறாங்க, கமிட்டி போடுறாங்க. யார் இவன், ஒரு ஆள் எப்படி 30 பேரை அடிக்க முடிஞ்சிச்சு, சரி அவனுக்கு ஒரு 1000 பேரை அனுப்பு. அடுத்து 1000 பேரை அனுப்புகிறாங்க. இப்போ 1000 பேர் நம்பர் என்ன ஆயிடுச்சு, கூடிருச்சு. இப்போ சிம்சோனை என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பிடிச்சிடலாம் அனுப்புகிறாங்க. பார்த்தா 1000 பேரை எப்படி அடிக்கிறான், கழுதையுடைய பச்சை கழுதை சண்டை போடுற அனிமலா, ஹண்டிங் அனிமலா இல்லை. கழுதை என்னன்னா பொதி சுமக்கிறது, டொமஸ்டிக் அனிமல். அது கழுதை என்னது, டொமஸ்டிக், வைல்டு அனிமலே கிடையாது. அது என்ன அனிமலு, டொமஸ்டிக்காக மாறிடுச்சு, மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வண்ணார் மாற்றிட்டாரு, வண்ணா துவைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் மாற்றிட்டாங்க. அந்த கழுதையுடைய பச்சை தாடை எலும்பை என்ன பண்ணுறான், எடுக்கிறான். அது பச்சை தாடை எலும்புனா அப்போ தான் செத்து போயிருக்கு. அந்த தாடை எலும்பு ஒரு வெப்பனா அப்படின்னா வெப்பன் கிடையாது, அதை பிடிக்கவே முடியாது. ஆனால் அதை இவன் கையில் என்ன பண்ணிடுறான், பிடிச்சிடுறான். அதை எடுத்து 1000 பேரை என்ன பண்ணிடுறான், அடிச்சிடுறான். இப்போ இந்த பெலிஸ்தியர்லாம் பார்க்குறாங்க, 30 பேர் அனுப்பணும், அடிச்சிட்டான். 1000 பேர் என்ன பண்ணுறோம், அடிச்சிட்டான். இப்படியே எத்தனை பேர் வந்தாலும் இவன் என்ன பண்ணிடுறான், அடிச்சிடுறானே. எப்படி இவன் அடிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு, அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. எப்படி இது நடக்குது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இப்படிலாம் எப்படி இது நடக்குது. அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த டவுட் வந்து தெரியுமா, சிம்சோன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆள் இப்படி வாட்ட சாட்டமாக இருப்பானா, 1000 பேரை ஒரு ஆளாக அடிச்சிருக்கான். அப்போ அந்த ஆள் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், வாட்ட சாட்டமாக இருக்கணும்ல, இருந்தாலும் அடிக்க முடியும். ஆனால் சிம்சோன் அப்படி இல்லை. சிம்சோன் எப்படி இருக்கான், சாதாரண ஆள். ஏன்னா அவனை பற்றி வேதத்தில் சொல்லவே இல்லை, உயரமாக இருக்கான். கோலியாத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கல, உயரமாக இருந்தான். கோலியாத்து 9 அடியாக என்னவோ சொல்கிறாங்க, 8 அடிக்கு மேலே கோலியாத்து. அந்த மாதிரி இவனை பற்றி எதுவுமே பைபிளில் சொல்லவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் சாதாரணமாக இருந்திருக்கான், சாதாரண ஆள். ஆனால் திடீர்னு ஆவியானவர் அவன் மேலே வரும்போது அவனுக்கு ஒரு அசாதாரண பலன் அவன் மேலே வந்துடுது. வந்த உடனே அவன் கையில் என்ன இருக்குது இல்லைன்றதெல்லாம் 2வதாக மாறிடுது, செகண்டரியாக மாறிடுது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், ஆவியானவர் வந்தால் அப்படி தான் நடக்கும். அல்லேலூயா. கையில் இருக்கிறது பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் 2வதாக மாறிடும், ப்ரைமரியாக இருக்காது, அது என்னவா மாறிடும், செகண்டரியாக மாறிடும். அல்லேலூயா. யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு. யோசேப்புக்கு என்ன வந்துச்சு,
சொப்பனம் வந்துச்சு. சொப்பனத்தில் என்ன, எல்லாரும் அவனை பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. உடனே என்ன, அவன் அடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சிட்டானா? இல்லை, குழியில் தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சூழ்நிலையை விட நம்முடைய தரிசனம் பெரியது. அல்லேலூயா. சூழ்நிலையை விட தரிசனம் பெரியது. 1000 பேர் சுற்றி இருக்கானா, கையில் ஒரு கழுதையுடைய பச்சை தாடை எலும்பு தான் இருக்கா, வேற ஒன்றுமே இல்லையா, பரவாயில்ல. அப்படின்னாலும் சூழ்நிலை பெருசு இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் தான் பெருசு. அல்லேலூயா. சூழ்நிலை பெருசு இல்லை, யார் பெருசு? நம்ம தான் பெருசு. ஏன்னா நம்ம மேலே ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அதில் தான் நம்முடைய ஸ்ட்ரென்த்து தெரியுது. நான் யார், நம்ம யார் அப்படின்றது எப்போ தெரியுதுன்னா, நம்ம 1000 பேர் வந்தோம். அல்லேலூயா. பைபிளில் சொல்லியிருக்கேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்போனா என்னன்னா, விழ வருவான். அல்லேலூயா. எத்தனை பேர் வருவான்? 1000 பேர், 10,000 பேர். ஒரு தம்பி இருக்கான், அவன் இங்கே தான் வந்துட்டு இருந்தான் முன்னாடி. இப்போ துபாய்க்கு போயிட்டான், துபாயில் இருக்கான். இப்போ அவன் சொல்கிறான், எங்கே போனாலும் பிரச்சனை மட்டும் என்னை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா. மதுரையிலேருந்தே பிரச்சனை வந்துச்சு, கேரளாவுக்கு போனேன், அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு, இப்போ துபாய் போயிருக்கேன், அங்கேயும் பிரச்சனை. நான் சொன்னேன், அப்போ தான் நீ சரியான பாதையில் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தரோ அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. யோசுவா சங்கரித்த ராஜாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 31 ராஜாக்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் எதிராக வந்திருக்கான்? அப்போ 31 ராஜா. அந்த 31 ராஜாவையும் ஜெயிச்சிட்டான்னா என்ன அர்த்தம்னா, 31 தேசங்கள் அவனுடைய வசமாக மாறுது. அல்லேலூயா. அப்போ பிரச்சனை வர்றதே நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் வருது. நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை முடியாது. அல்லேலூயா. ஜெயிச்சாதான் பிரச்சனைக்கு எண்டு. அல்லேலூயா. இப்போ 1000 பேர் வந்தாலும் 1000 பேரை அடிக்கிற வரைக்கும் சிம்சோனுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. அல்லேலூயா. இப்போ 1000 பேரை அடிச்சிட்டான், கையில் என்ன இருக்குது? ஒரே ஒரு தாடை எலும்பு. கையில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, மேலே இருக்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. மேலே இருக்கிறதான் விஷயம், கையில் இருக்கிறது எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குன்றது விஷயம் இல்லை. தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது பரிட்சை எழுத போனால் எங்கே போனான்? சண்டைக்கு போனால். ஆனால் கையில் என்ன இல்லை. இன்றைக்கி பாருங்கள், அதான் ஆவியானவர் இருக்கும்போது நம்ம என்ன இருக்கு இல்லைன்றதை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இந்த சிம்சோன் இப்படி தான் இருக்கான். இப்போ இந்த சிம்சோன்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த ரகசியம் என்ன, இவனுடைய பலத்தின் ரகசியம் என்ன, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பிளான் போடுறாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒரு பெண்ணை பார்க்க என்ன பண்ணா சிம்சோன் போனால், அது கர்த்தரே என்ன பண்ணார், நடத்திட்டார் அப்படி அவனை. 2வது பார்க்க போனப்போ இது கர்த்தர் நடத்தலை. இது என்ன ஆயிடுச்சு? சிம்சோன் உலகத்தின் பின்னால் சென்று விட்டான். சிம்சோன் எங்கே போயிட்டான்? உலகத்தின் பின்னால் போயிட்டான். உலகம் என்ன பண்ணோம்னா ரொம்ப டேஞ்சரஸ். பிசாசு ஒரு பக்கம் இருந்தாலும் பிசாசை விட டேஞ்சர் என்ன தெரியுமா? உலகம். இந்த உலகம் என்பது ரொம்ப டேஞ்சரானது. உலகத்தின் ஆலோசனை டேஞ்சரானது, உலகத்தின் வழி டேஞ்சரானது. எனவே தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் இருளில் இருக்கு, அதான அர்த்தம். இப்போ இருளின் ஆலோசனைகள், இருளின் வழிகள் நமக்கு செட்டே ஆகாது. அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்கிறேன், வெளிச்சத்துக்கு தான் இருள் மேலே அதிகாரம் உண்டு. இப்போ தெரியும், பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் வெளிச்சம் வெளியே வர வர நீங்கள் தான் கிங்கு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்கள், நீங்கள் தான் கிங்கு. அல்லேலூயா. இப்போ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்ட்ரென்த்து எங்கேருந்து வருது? ஆளை பார்த்தா நார்மலாக தான் இருக்கான், ஆனால் அடித்தா 1000 பேர் வந்தாலும் என்ன பண்ணிடுறான்? அடிச்சிடுறான். இப்போ இந்த ரகசியம் என்ன, அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கான ரகசியம் என்ன என்பதை
தேடி ஆராய்ச்சி செய்ய இந்த பெலிஸ்தர்கள் முயன்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ நான் இன்றைக்கி உங்களை பார்த்து கேட்டால் உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 20 வயசில் நான் இது செய்வேன் அதை செய்வேன், ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, செய்ய முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? 20 வயசில் நமக்கு இருந்த ஸ்ட்ரென்த் என்ன ஸ்ட்ரென்த்னா, ஆதாமின் பலன். என்ன பலன்? ஆதாமின் பலன். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் தெரியுமா? 900 சம்திங், எனக்கும் தெரியாது, 900 கிட்ட, 1000 போல் நான் டச் பண்ணல, 900க்கும் 1000க்கும் இடையில 930 வருஷம் நினைக்கிறேன். ஏதோ உயிரோடு இருந்தான். அப்புறம் போக போக அந்த ஆயுள்னால என்ன கூடுதா குறையுதா? இப்போ யாராவது 900 வருஷம் இருக்குங்காங்களா? இல்லை இல்லை. அப்போ சொல்லுங்கள், இந்த கணக்கு கூட உங்களுக்கு தெரியாதா? குறையுது. இதுதான் ஆதாமுடைய பலன். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பலன்னு சொல்கிறதெல்லாம் அந்த ஆதாமின் பலத்தை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் 20 வயசில் அப்படி இருந்தேன். 20 வயசில் என்ன பலன்? அது ஆதாமின் பலன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் அவருடைய பலத்தை பற்றி இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பண்ண போகிறாரு, பேச போகிறார். அல்லேலூயா. அவருடைய பலன்னா வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, அதில் என்ன இருக்குன்னா எபிலிட்டி, அதாவது பல காரியங்களை செய்வதற்கான ஆற்றல் அப்படி சொல்லலாம். ஆற்றல், அது ஞானமாக இருக்கலாம், அது பொருளாதாரமாக இருக்கலாம். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே நம்முடைய பொருளாதாரத்தை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சார்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை சார்ந்து நம்மால் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. தேவ தரிசனம் நிறைவேறணும்னா அதுக்கு தேவனுடைய பொருளாதாரத்தை டேப் பண்ணணும். ஃபைனான்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவனுடைய பலத்தை டேப் பண்ணணும். ஹல்லேலூயா. பவுல் தான் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இந்த சிம்சோனுடைய பலன் ஒரு ரகசியமாக இருந்தது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நமக்குள்ளேயும் ஒரு ரகசிய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ரகசியம்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? ரகசியம்னா என்ன அர்த்தம்? சீக்ரெட். யாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் நான் ஒரு பேனாவை கொண்டு போய் வச்சுட்டேன்னா அது உங்களுக்கு ரகசியம். அந்த பேனாவை உங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு இருக்குன்றதே தெரியாது. அது இருக்கிறதே ரகசியம். அப்போ ரகசியத்துடைய மீனிங் என்னன்னா, அது ரகசியமாக இருக்கிற வரைக்கும் அதை நம்ம உபயோகிக்க முடியாது. ரகசியத்தை என்ன பண்ண முடியாது, உபயோகிக்க முடியாது. இப்போ சிம்சோனுடைய பலன் என்ன அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அந்த பெலிஸ்தியரால் அவனை ஒன்றுமே செய்ய முடியலை. சிம்சோனுக்கு எப்போ அவன் பலன் போச்சு தெரியுமா? அவனுடைய முடியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அந்த அம்மா வெட்டி விட்டுருச்சு. அவன் சொல்லி பார்த்தேன், சமாளித்து பார்த்தேன், இதுதான் ஸ்ட்ரென்த்து. புது கயிறு எடுத்து என்னைய கட்டு, என் ஸ்ட்ரென்த்லாம் போயிடும்னா அந்த அம்மாவும் சரின்ட்டு புது கயிறை வாங்கி என்ன பண்ணிடுச்சு, கட்டிடுச்சு. ஆனால் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கான் பாருங்கள். அந்த அம்மா ஒவ்வொரு தடவையும் இவனை ஏமாற்ற இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், ஏமாந்துக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ புது கயிறு எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டான். சிம்சோனை என்ன பண்ணியாச்சு, கட்டியாச்சு. இப்போ பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள்னு சொன்ன உடனே என்ன நடக்குது, பெலிஸ்தர் வர உடனே இவன் கயிற்றெல்லாம் என்ன பண்ணிட்டான், கட் பண்ணி விட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டான். எஸ்கேப் என்ன ஆகிட்டான், போயிட்டான். இப்படியே ஒரு 4 தடவை அவனை கட்டு, முடிய சடை பின்னீர், அப்போனா என் ஸ்ட்ரென்த்லாம் என்னை விட்டு போயிடும்ன்றான். அந்த அம்மா அப்படி பண்ணுது. அப்புறம் பெலிஸ்தர் வராங்க, இப்படி சொல்லி கடைசியில் என்ன பண்ணிடுறான், உண்மையை சொல்லிடுறான். இந்த முடியை வெட்டிட்டா எனக்கு என்ன இருக்காது, பலனே இருக்காது, என் பலன்லாம் போயிடும்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா ரெடியாக வந்து முடியை என்ன பண்ணிடுச்சு, சேவ் பண்ணிடுச்சு, மொட்டையாகிடுச்சு, தலையை ஆக்கிட்டு பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லுது. இவன் எந்திரிக்கிறான் வழக்கம் போல். இப்போ என்ன பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், எந்திரிச்சா பலனு இல்லை. ஏன்னா இவன் எப்படி பழகியிருக்கான்னா, இப்போ எதிரி வந்துட்டான்னு வைங்க, சிம்சோன் நீங்கள் அதான் இப்போ நம்ம படித்தோம் வசனம், இங்கே தான் முதல் முறையாக ஜெபம் பண்ணியிருக்கான். பலன் வேண்டும் என்று இங்கே தான் என்ன பண்ணியிருக்கான், ஜெபம் பண்ணியிருக்கான். அவ்வளோ நேரம் எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கை அப்படின்னா, இப்படி போவான், எதிரிகள் வருவாங்களா,
உடனே ஆவியானவர் அவன் மேலே அப்படியே இறங்குவார். இறங்கின உடனே அவன் என்ன பார்ப்பான்? முடி இருக்கா? எதிரி வந்தோடனே என்ன பார்ப்பான்? முடியெலாம் இருக்குல்ல அப்படின்மா. உடனே ஆவியானவர் அவன் மேலே இறங்குவார். உடனே போய் அடிச்சிடும். இப்போ பார்க்குறான், பார்த்தா முடியல. உடனே ஆவியானவர் வரலை. உடனே இவனை என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சி எங்கே கொண்டு போயிட்டாங்க? கண்ணை தோண்டி எடுத்துட்டு 2 கண்ணும் போச்சு. இப்போ மாவாட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? போட்டாங்க. இப்போ சில வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவன் சிம்சோன் என்ன எக்ஸ்பர்ட் இப்போ அப்படின்னா மாவாட்டுறதுல எக்ஸ்பர்ட், சிறைச்சாலையில் மாவாட்டுற எக்ஸ்பர்ட். எப்படி இருந்தா எவன் வந்தாலும் அடிச்சிடுவான், அடித்து காலி பண்ணிடுவான். அது கும்ஃபுவா ஜுஜிட்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதுவா என்னவோ தெரியாது, என்ன கலையோ தெரியாது. ஆவியானவர் வருவார், அடிச்சிடுவான், காலி பண்ணிடுவான். நம்ம ஊர் சினிமாலாம் எடுக்கிறான் பாருங்கள், ஒரே ஆள் 1000 பேர் அடிக்கும். இது டூப்பு, அது வந்து ரியலு. உண்மையிலே ஒருத்தன் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். இப்போ அடித்து காலி பண்ண. இப்போ ஒன்றுமே இல்லை, வேறு வழியே இல்லை. என்ன தான் பண்ணி ஆகணும்? மாவை ஆட்டிக்கிட்டு உக்காந்துருக்கேன். அந்நேரம் ஒரு ஜெபம் பண்ணுறேன். அதுதான் இப்போ படித்தோம் 16ஆம் அதிகாரத்தில். இந்த வசனத்தில் பாருங்கள், 28ஆம் வசனத்தில், நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பலி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். வேதம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்தப்போ அவன் கொன்னவர்களை விட அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அல்லேலூயா. சரி, அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் வந்து அடிதடியில் இறங்கி பெரிய விடுதலை எடுத்து தந்தான். சரியா? நீங்கள் பழைய பாட்டில் அடிக்கிறது வேற, இப்போ வேறு. அதனால தான் ஆவியானவர் வேறு மாதிரி இருக்கார். சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு ஒரு கேப்பு அவன் வாழ்க்கையில். சிம்சோன் வாழ்க்கையில் என்னது? கேப்பு. ஏன்? கண்ணு போச்சு, முடி போச்சு, வேலை போச்சு. என்னென்ன போச்சு? கண்ணு அப்படின்னா என்ன? விஷன். அவனுடைய விஷன் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ அவனுக்கு அன்னன்னைக்கு ஏதோ மாவு ஆட்டுறதுக்கு பலன் இருந்தால் போதும். அவன் எதுக்காக பிறந்தானோ அந்த விஷனே அவனுக்கு இல்லை. அதான் கண்ணு போயிடுச்சு. உண்மையிலே கண்ணும் போச்சு, விஷனும் அதோட போயிடுச்சு. முடி போயிடுச்சு. காலிங், அழைப்பு, என்ன செய்யணும், எப்படி செய்கிறது, கடவுளுடைய பலத்தோடு அவன் செய்வான். அதுவும் இப்போ போயிடுச்சு. இங்கே தான் அவனுக்கு விசுவாசம் தேவைப்படுது. அல்லேலூயா. எனவே ஜெபம் பண்ணுறான். இங்கே தான் அவனுக்கு வாழ்க்கையிலே விசுவாசம். அது வரைக்கும் முடி இருக்குது, முடியை பார்த்தோடனே ஆவியானவர் வந்துடுவார், அடிச்சிடுவான். விசுவாசம்லாம் அவனுக்கு அங்கே தேவையே இல்லை. முடி தான் தேவை. என்ன தான் தேவை அவனுக்கு? முடி தான் தேவை. என் முடி இருக்குல்ல, ரைட், அப்போ எதிரி அவுட்டு. ஏன்னா இதுதான் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற டீல். அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ முடி இல்லை. முடி திரும்பவும் முளைக்க தொடங்கியது. நான் சொல்கிறேன், முடி இப்போ முளைச்சாலும் வளர விட்டுருவான் அவன். என்ன பண்ண மாட்டான்? வளர விட மாட்டான். அப்போ என்ன கதை? அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஆனாலும் கர்த்தர் வேறு வழியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், வழியே இல்லைனாலும் அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அல்லேலூயா. அதுதான் நான் இன்னைக்கு சொல்கிறேன், விசுவாச வழி. நமக்கும் அப்படி தான். அல்லேலூயா. அதுதான் என்ன வழி? செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வன் வரான், சுற்றி எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த செங்கடல் நடுவில் ஒரு பாதை இருக்குது. இது எதன் அடிப்படையில் திறக்குது? விசுவாசத்தின் அடிப்படையில். கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த பாதை திறந்தா விடும் போதுமா அதில் நடக்கணும்ல. இது சேஃபாக என்ன நம்மளை நடக்க விட்டால் நடந்துருவோமா? மெரினா பீச்சை 2ஆக பிரித்து நடந்து போங்க அந்த பக்கம், என்ன போயிடுவோமா? அப்போ அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. என்ன தேவை? நம்பிக்கை வேணும். கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை. இங்கே சிம்சோனுக்கு இங்கே தான் விசுவாசம் வருது. இங்கே தான் அவன் விசுவாசிகளின் பட்டியலில் சேர்ந்துடுறான். அல்லேலூயா. சரி, அப்போ 2வது இன்னொன்று சொல்கிறேன் நான் இதை வச்சு. அதுதான் இந்த வாரம். எப்படின்னா, எப்பயும் சிம்சோன் மேலே ஆவியானவர் பலமாய் இறங்கினார்னு போட்டிருக்கோம். இந்த இதில் மட்டும் அப்படி போடவே இல்லை. ஏன் தெரியுமா? எப்பயும் அவனுக்கு தெரியும் என்ன நடக்குது. எதிரி வந்துட்டானா, ஓகே,
என் முடி இருக்கு. இப்போ யார் வரா? ஆவியானவர் என் மேலே இறங்குகிறார். அந்த அனுபவம் அவனுக்கு பரிச்சயமானது, பரிச்சயமான அனுபவம். ஆனால் இப்போ அவனுக்கு மாவு ஆற்ற அனுபவமாக மாறிடுச்சு. இந்த அனுபவம் அவனுக்கு மறந்து போய்விட்டது. அப்போ எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்றதே அவனுக்கு தெரியல. அதனால தான் இந்த இடத்துல போடலை அல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் இறங்கினான்னு போடல. ஏன்னா அவனுக்கு தெரியல ஆவியானவர் வந்துட்டாரா வரலையான்னு தெரியல. இப்போ அவன் விசுவாசத்தில் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த தூணுக்கு நேரம் என்னை நிறுத்துன்றான். அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் எடுத்துகிட்டு போய் அவனை இந்த தூணுக்கு நடுவில் என்ன பண்ணுறான்? நிறுத்துறான். இப்போ முடியல, பார்வை இல்லை, ஆவியானவர் வந்துட்டாரா வரலையான்னு தெரில. ஆனால் இப்போ இழுக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அற்புதத்துக்கான அறிகுறியே இல்லை, ஆனாலும் இழுக்கிறான் தூணை. அல்லேலூயா. இப்படி இழுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்படி அடிச்சு இப்படி செயல்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸே அவனுக்கு மறந்து போய் விட்டது. ஆனாலும் இந்த நேரத்திலே அவன் அந்த தூணை பிடித்து அசைக்கிறான். அதுதான் ஃபெய்த்து, அதுதான் ஃபெய்த்து. நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் இப்படி தான் தத்ரூபம் அப்படியே கடவுள் முன்னாடி வந்து நின்று எதுவும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, அல்லேலூயா, அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம், அடுத்த ஸ்டெப் போக போகிறோம். இப்போ சத்தியத்தை விசுவாசிக்கும் போது அது நமக்கு பலனாய் மாறுகிறது. அதை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தும் போது அறிகுறிகள் பெருசாக தெரியாது. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், அறிகுறியே இல்லை, ஆனால் தண்ணீர் வந்தது. அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? வாய்க்கால் என்ன பண்ணணும்? வெட்டணும். பக்கத்தில் சொல்லுங்க, தூணை பிடிங்க, பிடிச்சி ஆட்டுங்க. அல்லேலூயா. பெலன் எங்கேருந்து வரும்? ஆவியானவர் வராரா வரலையா? ஏதாவது சில பேருக்கு ஏசுக்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் மேசியா, நாங்கள் ஏற்றுக்கிறோம், குடும்பம் வந்துடுறோம், எங்களுக்கு ஒரே ஒரு சைன் காட்டுங்க. என்னது சைன்னா? ஒரே ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு காட்டுங்க, நீங்கள் தான் மேசியான்றதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னா. அவர் நிறையா ப்ரூஃப் காட்டினார். மேசியானா கடல் மேலே நடப்பார், குருடர் கண்ணை திறப்பார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்குவார். எல்லாமே ஏசு செஞ்சாரா செய்யலையா? ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பத்தாதான். அது போக ஒரு சைன் வேணுமா? ஏசு முடியாதுன்ட்டார், போயிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ அற்புதத்துக்கு நிறைய நேரத்தில் பெருசாக சயின்ஸு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம செயல்பட்ட பிறகு தான் அந்த சைன் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆழத்தில் போய் வலைய போட்டுன்னாரு, போகும்போதே இந்த மீன் வந்து 4 மீன் இப்படி தவிக்கிட்டா இருந்துச்சு, ஒன்றும் இல்லை. ஆனால் வலையை என்ன பண்ணா? போட்டான் என்ன வருது? இப்போ 2 படகு நிறைய மீன் வருது. 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. 5000 பேருக்கு என்ன பண்ணணும்? பகிரணும். உட்கார சொல்லிட்டாரு. நான் பிச்சு கொடுக்குறேன் பாரு, பெருகின பிறகு உட்காருன்னு சொல்ல. நீ என்ன பண்ணு? உட்கார். வரலன்னா அப்புறம் நீ கல்லை எடுத்துக்க, நீ உட்காரு. உட்காந்தான். உடனே எடுத்து பிச்சுட்டு கொடுக்குறாரு. பிக்க என்ன ஆகுது? வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. காணா ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணீர் என்னவா மாறுச்சு? எடுத்து ஊற்றும் போது வெறும் தண்ணீர், ஊற்றின உடனே அது என்னது? திராட்சை ரசம். அறிகுறியே இல்லை. அல்லேலூயா. தண்ணியை மோந்து பார்த்தா ஒன்றும் வாசனையும் இல்லை, தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஊற்றின பிறகு பார்த்தா நிறம் மாறிடுச்சு, சுவை வந்துருச்சு, கலர் மாறி, இது டேஸ்ட்டு வந்துருச்சு, அப்புறம் வேல்யூ வந்துருச்சு, விலை வந்துருச்சு. தண்ணிக்கு வேல்யூ கிடையாது, திராட்சை ரசத்துக்கு வேல்யூ, எல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த சிம்சோன் மேலே அந்த ஆவியானவர் இறங்கினாரே, அது எதுக்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஆவியானவர் பவரா அல்லது அவருடைய பவரா? எது பெருசு? ஆவியானவருடைய வல்லமை பெருசா இல்லை ஆவியானவரே பெரியவரா? எது இதில்? அதாவது ஹோலி ஸ்பிரிட் இஸ் பவர்ஃபுல் தேன் பவர். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? பலத்தை விட பலம் வாய்ந்தவர். அல்லேலூயா.
அதாவது பலம் என்ற பவர்ன்றது ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு கீழே தான் வருது. இந்த ஸ்பிரிட்டுக்கு கீழே தான் என்ன வருது? பவர் வருது. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இட் இஸ் அ வீக் ஆஃப் கம்பேக். அல்லேலூயா. கம்பேக்னா என்னது? கம்பேக்னா என்னது? எந்த செயலை மறந்தே போயிட்டோமோ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சதில் மறுபடியும் நாம் வருகிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த நிலைக்கு வருகிறோம். சிம்சோன் திரும்ப இந்த மாதிரி செய்வேன்னு நினச்சே பார்க்கல. ஏன்னா அவன் எல்லா பாயிண்ட்லையும் மீறிட்டான். முடி என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது. ஆனால் போச்சு முடி. எல்லா பாயிண்ட்லையும் மீறிட்டான். இனி அவனுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. ஆனால் மறுபடியும் அவன் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ளேயும் அதே மாதிரி ஆவியானவர் இருக்காரா இல்லையா? இருக்கார். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சில் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒரு வசனத்தை படிக்கணும். எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே ஹல்லேலூயா. இதில் இந்த முதல் பகுதி தான் நான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து நித்திய ஆவியினால அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் கடைசி ப்ராஃபட் யார் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியாது பாவம், நானே சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி யார் அப்படின்னா, கடைசி புஸ்தகம் எதுன்னு தெரியுமா? மல்கியா. கடைசி புஸ்தகம் என்னது? மல்கியா. ஆனால் அவர் கடைசி தீர்க்கதரிசி இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடப்பட்ட நிலையில் ஒருத்தர் இருக்கிறார், தீர்க்கதரிசி, ப்ராஃபட். அவர் பேர் தான் என்னன்னா யோவான் ஸ்நானகன். அவன் பேர் என்னது? யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, அவன் எலியாவின் ஆவியையும் எலியாவின் பலத்தையும் உடையவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. அவன் என்ன உடையவனாக இருப்பான்? எலியாவின் ஆவியும் எலியாவின் பலத்தையும் உடையவனாக இருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் எப்படி எலியாவுக்கு ஒரு ஏசபேல் இருந்துச்சுல, அதே மாதிரி யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு ஏரோதியாள் அப்படின்னு ஒரு ராணி இருந்துச்சு. இந்த ஏரோதியாள் என்ன பண்ணுச்சுன்னா, அது மகளுக்கு பர்த்டே அப்போ அது மகளை டான்ஸ் ஆட விடுது. உடனே அந்த ராஜா பார்த்துட்டு பிரமாதமாக ஆடுது இந்த பிள்ளை சொல்லிட்டு, உனக்கு என்னம்மா வேணும் கேளுமா. உடனே அந்த பிள்ளை சொல்லுது, அவங்க எங்கள் அம்மாட்ட போய் கேட்டு வரேன்ட்டு போகுது. உடனே அவங்க அம்மா சொல்லுது, அந்த யோவான் ஸ்நானகன் இருக்கான்னா அவன் தலையை ஒரு தட்டில் கேட்டு வாங்கிட்டு வா. உடனே இந்த பிள்ளை போய் சொல்லுது, அவனுடைய தலை வேணும்னு. உடனே யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு அந்த தலையை எடுத்துகிட்டு அதை கொடுத்துட்றான். அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன ஆயிடுச்சு, எப்படி ஒரு ஏசபேல் எலியாவை கொல்றதுக்கு தேடிச்சோ அதே மாதிரி ஒரு ஏரோதியாள் யோவான் ஸ்நானகனை கொல்றதுக்கு தேடுது. ஏன்னா இது ரெண்டும் ஒரே ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா, எலியாவின் ஆவி. அப்போ அவன் ஒரு யோவான் ஸ்நானகன் ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் இப்போ நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இருக்குல்ல, அதே மாதிரி அவனுக்கு இருந்தாலும் அவன் ஆவியில் இந்த எலியாவின் ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் என்னன்னா ஒரு மிடில் வரேன். பழைய ஏற்பாடும் இல்லை, புதிய ஏற்பாடும் இல்லை. சரியா? இப்போ இந்த எலியாவின் ஆவியுடைய யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், இந்த இயேசு குறித்து சொல்கிறேன், அவருடைய பாதரட்சையின் வார அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரம் இல்லை. ஏன்னா இவருக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி அப்படின்னா
இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் ஆவி. இந்த கிறிஸ்துவின் ஆவி, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் கொஞ்சம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு முன்னாடி இந்த எலியாவின் ஆவி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. எலியாவும் நல்ல மனுஷன் தான், ஆனால் கிறிஸ்துவின் ஆவி என்பது அது தேவ ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லும் பொழுது அது தேவ குமாரன், சன் ஆஃப் காட்னு சொல்கிறோம், குமாரனுடைய ஆவி. அதாவது எப்படி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு பூமிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 2000 வருஷம் ஆகுதா? அப்போ இயேசுக்கு எத்தனை வயசு? 2000 வயசு தானா? 2000 வருஷம் தான் அவருடைய வயசா? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எப்படி இருந்திருப்பார்? உடலில் இல்லாமல் எப்படி இருந்திருக்கிறாரு? ஆவியாக இருந்திருக்கிறார், வார்த்தையாக இருந்திருக்கிறார். சரியா? எப்படி இருந்திருக்கிறாரு? வார்த்தைன்ற ஃபார்மில் இருந்திருக்கிறாரு, பாடி ஃபார்மில் வரல. வேதம் சொல்லுது வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையாக இருக்கிறார்ல அவர் தான் ஆவியாய் அப்படியே பூமிக்கு என்ன பண்ணுறாரு? வரார். எங்கே வராரு? மரியாளுடைய வயிற்றிலே தோன்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் அப்படின்றது அவருடைய உடலை குறிக்கிறதா இருக்குது. கிரைஸ்ட் அப்படின்னா விடுவிக்கிறவர். அப்போ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குள்ள இருந்த ஆவி. அல்லேலூயா. வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் என்ன பண்ணியிருக்கேன். சரியா? இயேசு கிறிஸ்துன்றதுக்கும் கிறிஸ்து இயேசுன்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ரெண்டும் ஒரே ஆள் தான், வேறு வேறு ஆள் இல்லை. ஆனால் அதுக்கு அந்த டெர்மினாலஜியில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சரி, இப்போ த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அவர் தான் இயேசுவுக்குள்ள இருந்த ஆவி. அல்லேலூயா. அதை வச்சு தான் அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறார். அதாவது சொல்லப்போனால் எப்படி ஒரு பாடியை ரெடி பண்ணார் இயேசுவுக்கு, தேவன் என்ன பண்ணுறாரு? ஒரு பாடியை ரெடி பண்ணுறாரு. பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை என்ன பண்ணினீர்? ஆயத்தம் பண்ணினீர்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு பாடியை என்ன பண்ணார்? இயேசுவுக்கு ரெடி பண்ணார். அந்த பாடிக்குள்ளே ஒரு ஸ்பிரிட், அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது என்னன்னா வார்த்தையாக இருந்தவர் ஆவியாக அந்த இயேசுவின் சரீரத்திற்குள்ளே அவர் இயேசு வருகிறார். வந்த உடனே இயேசுடைய சரீரத்தில் இப்போ ஆவி ஆத்துமா சரீரம் வந்துருச்சு. இயேசு இப்போ குழந்தையா பிறந்துட்டாரு. பிறந்த உடனே தான் தூதர்கள்லாம் என்ன பண்ணுறான்? வரான். ஏன்னா இவர் தேவனின் தற்சுரூபம், சன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. தேவனாய் இருந்தவர், தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்தவர் இப்போ பூமியிலே மனிதனாய் வந்திருக்கிறார். எனவே தூதர்கள்லாம் வந்து அவரை பார்க்க வந்தாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இருக்கோம்ல, நம்ம கதைக்கு வருவோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி? வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? ஒன்றும் வேணாம். அது எப்படி தெரியுமா? நம்ம கடவுளை எப்படி கடவுளேன்னு கூப்பிட்றோமா? எப்படி கூப்பிட்றீங்க? ஏசப்பா ஏசப்பா சொல்கிறோமா? அப்புறம் இயேசு வந்து கடவுளை எப்படின்னு சொன்னார்? பிதா. பிதானா என்னது? ஃபாதர். எலியாவெலாம் எப்படி கடவுளை கூப்பிட்டான்? பிதாவேன்னு கூப்பிட்டானா? ஃபாதர்னா கூப்பிட்டான்? மோசே முகமுகமாக பார்த்தான்ல, கடவுளை முகமுகமாக பார்த்தா. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. மோசே முகமுகமாக பார்த்தான். அவன் எப்படி கூப்பிட்டான்? அப்படியா? பிதாவே நான் கூப்பிட்டேன், கர்த்தாவே. மோசே எப்படி கூப்பிட்டான்? நம்ம எப்படி கூப்பிட்றோம்? இயேசு மாதிரியே கூப்பிட்றோமா இல்லையா? இயேசு பிதாவேன்னு கூப்பிட்ட மாதிரியே நம்மளும் பிதாவேன்னு கூப்பிட்றோமா? ஏன் கூப்பிட்றோம்னா அவருக்குள்ளே இருந்த ஆவி தான் இன்று நமக்குள்ளே வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரைட்ஸ் டு பிகம்
the children, authority to become the children of God. Hallelujah. அப்படின்னா என்னன்னா, அதே ஸ்பிரிட் தான் இப்போ எங்கே வந்திருக்கு, நமக்குள்ளே வந்திருக்கு. நீங்கள் ஏதோ இது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நினச்சிடக்கூடாது. இது எப்படின்னா, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது அவர் எப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் அவரால் இருக்க முடியும். இட் ஹேஸ் த கேரக்டர் ஆஃப் காட். அதாவது ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னி ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன தெரியுமா, இப்போ நம்ம ஒரு நேரம் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், அப்படி தானே? நான் உங்களுக்கே விளக்குறேன், உங்களுக்கே புரியும். இப்போ உங்கள் பாடியில் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் உங்கள் மைண்டு ஒரு இடத்துல இருக்க முடியுமா? அது ஒரு இடத்துல வைக்கிறது தானே கஷ்டமே. மைண்ட் எங்கெல்லாம் போகும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிட்டு வந்திருப்பீங்க, அங்கே கூட போகும். ஸ்பிரிட்டும் ஏறக்குறைய மைண்டு மாதிரி தான். ஆனால் கடவுளுடைய ஸ்பிரிட் இருக்குல்ல, அது எப்படின்னா, ஒரே நேரத்தில் எனக்குள்ளேயும் இருக்க முடியும், அவங்களுக்குள்ளேயும் இருக்க முடியும், அவங்க சிஸ்டருக்குள்ளேயும் இருக்க முடியும், அவங்க பிரதருக்குள்ளேயும் இருக்க முடியும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரே நேரத்திலேயே இருக்க முடியும். அவருக்கு மட்டும், கடவுளுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தியாலஜி படிக்கலை, ஆனால் இது தெரியும். இது என்னாச்சு, இது தியாலஜியில் பேசிக்ஸு, அதனால் தெரியும் எனக்கு. என்னன்னா, ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்வாங்க. ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னா எல்லாம் செய்ய வல்லவர், அவரால் முடியாது எதுவுமே இல்லை. ஆம்னி ப்ரெசன்ட்னா அவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர், எங்கும் இருக்கக்கூடியவர். சரி, இப்போ இது எதுக்கு நமக்கு அப்படின்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தான் இன்று நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், சிம்சோன் பெரியாளா நம்ம பெரியாளா? உங்களுக்கு எப்போ புரியும் தெரியுமா? அது அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியணும். பக்கத்தில் கேளுங்க, அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு கேளுங்க பக்கத்தில், அவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். அல்லேலூயா. அதுதான் இந்த 14 வசனம் படித்தோம். நித்திய ஆவியினாலே, எபிரேயர் 9:14 சொல்லியிருக்கு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. அல்லேலூயா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் இயேசு என்ன சொல்றாரு? பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. அதை என்ன பண்ணிட்டார்? இப்போ பரலோகத்துக்கு அனுப்பிட்டார். அந்த ஸ்பிரிட் தான் எங்கிட்டு போயிருக்காருன்னா, நான் போன வாரம் சொன்னேன்ல, மகா பிரதான ஆசாரியராய் இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னு போனார். வானங்களின் வழியாய் போனவர் தான் அவர் தான் இவர். அல்லேலூயா. இது அசன்ஷனுக்கு முன்னாடி, சிலுவையில் பிறகு, சிலுவையில் ஒப்பு கொடுக்குறேன்றாரு. சொல்லும் பொழுது இயேசுடைய சரீரம் எங்கே போயிடுச்சு? கல்லறைக்குள்ளே போயிடுச்சு. இயேசுடைய ஆத்மா கீழே போயிடுச்சு. இயேசுடைய ஆவி மேலே போது, பிதா அந்த ஆவியை பலியாக என்ன பண்ணிக்கிறாரு? ஏற்றுக்கிறார், அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அவர் அங்கே போய் அங்கே ஒரு டெம்பிள் சொன்னேன்ல, பூமியில் இருக்கிற டெம்பிள் மாதிரி அங்கே ஒரு டெம்பிள், அந்த டெம்பிளில் போய் அவர் மனிதன் செய்த செயலை, என்ன செயல்? ஆதாமுடைய மீறுதலை அங்கே போய் அவர் டெலீட் பண்ணிடுறாரு. என்ன பண்ணிடுறாரு? டெலீட் பண்ணிடுறாரு, எடுத்துடுறாரு. அல்லேலூயா. இல்லை கவனிங்க, ஆதாமின் செயலெல்லாம் எடுத்துட்டாருன்னே, அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட். விசுவாசிக்காதவனுக்கு அது டெலீட் ஆனாலும் என்ன, ஆலைனாலும் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்கள் கடனை ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது பெனிஃபிட். தெரிலன்னா நீங்களும் வட்டியை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி தானே? அதுதான் இயேசு அடைச்சிட்டார். எப்படி படைச்சிருக்காரு? ஸ்பிரிட்டில் போயிருக்கிறாரு. பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னா, அந்த பிதா எடுத்து ஒரு ஜாரில் அடைச்சி வச்சிட்டாரா? இல்லை, அங்கே போய் எரேஸ் பண்ணுறாரு, நிவிர்த்தி செய்கிறாரு. ஹல்லேலூயா. பூமியில் ரத்தம் சிந்துறாரு, ஃபிசிக்கல் ஆக்டு. அதை ஸ்பிரிச்சுவல் ஆக்டாக பரலோகத்துக்கு போகிறாரு, ஆவியில் போகிறாரு. இயேசு போய் இந்த ஆதாமின் மீறுதலை என்ன பண்ணிடுறாரு? எரேஸ் பண்ணுறாரு. அல்லேலூயா.
நீங்கள் கேட்கலாம், எதுக்கு எரேஸ் பண்ணணும், எதுக்கு அதை டெலீட் பண்ணணும்? அதுக்கு நான் உங்களை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு போகிறேன். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். நான் கேட்குறேன், புசிச்சானில் உடனே செத்தானா? சாப்பிட்டோன்னே செத்தானா? அப்போ கடவுள் போய் சொல்லிட்டார? தெரியாமல் சொல்லிட்டாரோ? கணக்கு பார்க்காம? அப்போ என்ன? புசித்த உடனே ஆதாமுடைய ஆவியில் ஒரு துண்டிப்பு ஏற்பட்டது. கடவுளுக்கும் அவனுக்குமான துண்டிப்பு ஏற்பட்டது. அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? மரணம் சொல்கிறோம். ஏன் மரணம் சொல்கிறோம்னா, கடவுளுக்கும் ஆதாமுடைய ஆவிக்கும் இணைந்திருந்தப்ப ஜீவனுடைய பரிபூர்ணம் அவர்களுக்குள்ள பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இப்போ ஜீவன் நின்று போகிறத தான் கடவுள் மரணம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆதாமுடைய ஆவியில் மரணம் வந்து விட்டது. அது இப்போ ஒரு 100 வயசில் ஆதாம் அந்த பழம் சாப்பிட்டான்னு வைங்க, எத்தனை வயசில் தான் செத்தான்? 900 வருஷம். அப்போ ஒரு 800 வருஷம் கழிச்சு தான் செத்துருக்கான். அப்போ என்ன, எப்படி செத்துருக்கான் ஆதாம்னா, உள்ள ஆவியில் நடந்த மரணம் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகி மைண்டுக்கு வந்து எங்கே வந்துருச்சு? பாடியில் வந்துருச்சு. ஆதாம் செத்துட்டான். கடவுள் வந்து முந்தின நாள் நைட்டு வந்து ஆதாம் போட்டு அடிக்கலை, இல்லை, அவனே தன்னுடைய செயலினால் ஏற்படுத்தின பிரிவு, அந்த துண்டிப்பு, அவனுடைய ஆவி துண்டிக்கப்பட்ட அந்த துண்டிப்பு அவனுக்குள்ள எதை கொண்டு வந்து விட்டது? மரணத்தை கொண்டு வந்து விட்டது. சரியா? இப்படி தான் என்ன வருது? மரணம் என்ட்ரி ஆகுது. இப்போ இந்த ஆவியில் இருந்த இணைப்பு மறுபடியும் வரணும்னா, இந்த கனெக்ஷன் மறுபடியும் வரணும்னா என்ன நடக்கணும்? ஒன்று இந்த ஆவி அங்கே போகணும், இல்லைன்னா அவர் ஆவி இங்கே வரணும். ஹல்லேலூயா. அவர் ஆவி இங்கே வரணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பாவ செயலை நிவிர்த்தி செய்ய வேண்டும். இந்த செயல் என்ன ஆக வேண்டும்? நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு தன்னுடைய ஆவியிலே பரலோகத்துக்கு ஏறி இந்த செயலை என்ன பண்ணுறாரு? நிவிர்த்தி செய்கிறாரு, டெலீட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இப்போ டெலீட் பண்ண பிறகு சொல்கிறாரு, உயிர் தெழுந்த பிறகு நான் பரலோகத்துக்கு போகிறேன், என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் ஏறி போகிறேன். சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார்ல, என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் போகிறேன். இப்போ எனக்கு எப்படி அவர் பிதாவோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கும் பிதா. ஏன்னா பெந்தேக்கோஸ்தே என்ற நாள் வரும். அந்த நாளில் ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். ஆவியானவர் எப்படி இறங்கினார் தெரியுமா? அக்கினிமயமான நாவுகள். எப்படி இறங்கினாரு? ஏன் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கணும்? ஏன்னா உள்ளே இப்போ வந்திருக்கிறது யாருன்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், எப்படி என்னுடைய பேசிக்காக நான் வளர்கிறேன். ஒரு 20 வயசு 30 வயசு ஆகுது, அப்படியே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கேன். வளரும்போது எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி? இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எனக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? ஜான் அப்படின்ற ஒருவருடைய ஆவி இருக்கிறது. உங்களுக்குள்ள அதே மாதிரி உங்கள் பேரை போட்டுக்கோங்க, அந்த ஆவி தான் இருக்கும், வேறு ஆவிலாம் வராது. சரியா? ஒவ்வொருத்தருடைய ஆவி தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். அந்த ஆவி யாருடைய சந்ததியில் வருது? ஆதாமின் சந்ததியில் வருது. அப்போ அது எதை கேரி பண்ணிட்டு வருது? ஆதாமுடைய மீறுதலை சுமந்துக்கிட்டே வருது. அப்போ அதுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து தான் இருக்கும்? ஆதாமுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் அதுக்கு இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது யாரை நான் ஏற்றுக்கொள்றேன்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அவர் ஏன் ஆவியோட கலந்துடுறாரு. ஹல்லேலூயா. இப்போ நான் எப்படி கூப்பிடுறேன்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் எவனா அந்நிய பாஷை பேசினானா? பேசிக்கானா? மோசே பேசிக்கானா? எலியா பேசியிருக்கானா? அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய ஜெபம்லாம் இருக்குது. ஆசா ஜெபம் பண்ணினா அழகான ஜெபம், பலம் உள்ளவனுக்காகிலும் எவனுமே அந்நிய பாஷை பேசலை. ஏன்னா அந்நிய பாஷைன்றது என்னன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து பேசுறது. ஹல்லேலூயா. அதை கிறிஸ்து மட்டும்தான்
பேச முடியும். இயேசு பிதாவிடத்தில் பேசுறது அதே நம்மளும் பேசணும்னா அதே ஸ்பிரிட் இன்று நமக்குள்ள வர வேண்டும். எனவே தான் வேதம் சொல்லுது, அவருடைய குமாரனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அவர் என்ன பண்றாரா, நம்மளை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன் என்னன்னு, இப்போ உங்களுக்குள்ள இப்போ உங்க ஆவி இல்லையா? இல்லையா? இயேசுவின் ஆவி இருக்கா, உங்க ஆவி இருக்கா? அப்போ உங்க ஆவி என்ன இப்படிலாம் கேட்குறாரு இவர்? அதுக்கு தான் அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் பாருங்கள், இதுக்கு தான் பாட்டிலில் வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது. இப்போ இந்த பைபிளையும் இதுக்கு மேலே ஒரு புக்கையும் வச்சு புரட்டி புரட்டி எடுத்தால் ரெண்டும் சேர்ந்துருமா? ஆனால் அந்த தண்ணி இல்லை, கொஞ்சம் காப்பி எடுத்து இதில் ஊற்றி விட்டிங்கன்னா கலர் என்ன ஆயிரும்? மாறிடும். இப்போ நான் கேட்குறேன், அந்த காப்பி எங்கே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உள்ளே இருக்குது. தண்ணி எங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ரெண்டும் ஒன்று தான் காட்டுவீங்க. அப்படி தான் இயேசு காணா ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணார்? அற்புதம் செய்தார். வெறும் தண்ணி என்னவா மாற்றினார்? திராட்சை ரசம் மாற்றினார். இப்போ இந்த தண்ணி எங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தண்ணி எங்கே இருக்குது? திராட்சை ரசத்துக்குள்ளே இருக்குது. திராட்சை ரசம் எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இப்படி தான் நம்ம ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இதை தான் வேதம் சொல்லுது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடே ஒரே ஆவியாக இருக்கிறான். போன வாரம் சொன்னேன்ல, திருத்துவத்தில் நம்மளை வச்சுட்டாரு இயேசுன்னு. எதில் வச்சுட்டாரு? அவருடைய குமாரனுடைய ஆவியோடு நம்முடைய ஆவி இணைந்து தான் நாம் திருத்துவத்திலே அங்கம் வகிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கவனிங்க, ஆதாமுடைய சின் என்ன பண்ணுச்சு? அவனுக்குள்ள மரணத்தை கொண்டு வந்துச்சா? இப்போ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ளே எதை கொண்டு வந்திருக்கிறாரு? எதை கொண்டு வந்திருக்கிறாரு? ஜீவனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆதாமுக்குள்ளே இருந்த மரணம் வெளியே வெளிப்பட்டுச்சா? வெளிப்பட்டுச்சா படலையா? ஆதாமுக்குள்ளே இருந்த மரணம், ஆவியில் நடந்த மரணம் வெளியே வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்போ இன்று கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாய் நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன், அதான் வேற சொல்லு, குமாரனை உடையவன் ஜீவனை உடைய, அந்த ஜீவன் வெளியே வருமா வராதா? வருமா வராதா? எத்தனை பேர் வரும்ன்றீங்க? அல்லேலூயா. எப்போ வரும்? எப்படி வரும்? எப்போ வரும்? எப்படி வரும்? அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்து பேசுவாங்க? மூளையிலேருந்து பேச மாட்டாங்க, ஸ்பிரிட்லேருந்து என்ன பண்ணுவாங்க? உள்ளே இருக்கிற பாஷை வெளியே வருது. ஏன்னா உள்ள ஒரு நபர் இருக்கிறார், கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். வேதம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்றது பூமியில் வாழ்ந்த இயேசுவை சொல்லுது, கிறிஸ்து இயேசுன்னு சொல்றது ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட சொல்லுது. அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள யார் இருக்கிறா? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இன் டியூன், இன் சிங்க் வித் த ஸ்பிரிட் ஆஃப் மேன். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு, மனுஷனுடைய ஆவிக்கு துண்டிப்பு, கடவுளோடு இருக்க உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர், அல்லேலூயா, தேவனோடு அங்கம் வகிக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இன்று எங்கே வந்து விட்டார்? நமக்குள்ளே வந்து விட்டார். அவர் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறார். அப்ப இந்த உள்ள இருக்கிற ஜீவன் எங்கே வெளிப்படுது? சரீரத்தில் வெளிப்படுது. இதைத்தான் பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவன் சொல்ல கிறிஸ்து ஜீவனை தருகிறார்னு சொல்ல, கிறிஸ்து எனக்கு, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் லைஃப். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி தான் எனக்கு லைஃப், ஜீவனேன்றா. யார் சொல்றா? பவுல் சொல்றான். அதை தான் நம்மளும் அப்ப என்ன பண்ணணும்? சொல்லணும். இதைத்தான் வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா ரகசியம் என்று சொல்லுகிறது. மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களில் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். எப்படி சிம்சோன் ஒரு ரகசியத்தை கட்டி காப்பாற்றி அந்த ரகசியத்தின் மூலமாய் கொன்று குவித்தானோ எதிரிகளை, சத்துருக்களை, அதே போல இன்று நாமும் இந்த ரகசியத்தை அறிகிறதின் மூலமாய் நாம் எல்லாவற்றின் மேலும் ஆதிக்கம் செலுத்துகிறோம், ஆளுகை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அப்போ இன்று நமக்குள்ளே இருக்கிறாரே, அவர் எப்படி வந்திருக்கிறார்? அவருடைய ரூட் என்னன்னு சொல்லவா?
சிலுவையிலேருந்து நேராக மேலே போகிறாரு, ஹெவனுக்கு போகிறாரு. அங்கே பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. ஆதாமுடைய மீறுதலை இப்போ ஆதாம்னு ஒருத்தன் பாவமே செய்யலைன்ற மாதிரி ஆக்கி விட்டாரு. ஹல்லேலூயா. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அது தெரிஞ்சவங்களுக்கு தான், சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு தான் அதனால் பிரயோஜனம். ஹல்லேலூயா. நமக்கு பிரயோஜனம். ஏன்னா நம்ம சத்தியத்தை என்ன பண்ணுறோம், அறியும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உள்ளே வரமாட்டாங்க. நான் யாரையுமே சபைக்கு வாங்க என்ன பண்ணுறதே இல்லை, கூப்பிட்றதே இல்லை. நான் யாரையா கூப்பிட்ருக்கேன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாரம் வரலைன்னா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா கடவுள் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும், வர முடியும். இப்போ சத்தியத்தை அறியும்படிக்கான அறிவு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வழியில் நம்ம ரூல் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எப்போ 1000 வருட அரசாட்சி இல்லை, இப்போவே. ஹல்லேலூயா. இப்போவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டோட ரூட்டை நான் சொல்கிறேன். நேராக பரலோகத்துக்கு போகிறாரு. அங்கே பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுறாரு. அடுத்த ஸ்டாப் எங்கே? நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அதனால் கேட்குறேன். அடுத்த ஸ்டாப் எங்கே? கீழே போகிறார். கீழே யார் இருக்கா? கிறிஸ்துவின் ஆத்மா தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்த கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கீழே. அடுத்து எங்கே போகுது? 3ஆவது நாளில் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எங்கே போகிறாரு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இவர் தான் சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்கிறோம், தேவபுத்திரன்னு சொல்கிறோம். தேவபுத்திரன்னா என்னன்னா, கிறிஸ்துவின் ஆவியை மாறி ஆவியை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியவே உடையவர்கள். எப்படி யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை உடையவனாக இருந்தானோ அதுபோல நாம் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து கடவுளா இல்லையா? கடவுள். இப்போ அவருடைய ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் கடவுளோடு ஒன்றிணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் வேற சொல்லுது, கிறிஸ்துவோடு கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த இதுக்கு வாங்க. காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணி இதுதான், திராட்சை ரசமும் இதுதான் தண்ணியாக இருந்தது. இப்போ என்ன மாதிரி இருக்கு? திராட்சை ரசமாக மாறி இருக்கு. இதுதான் தண்ணி, இதுதான் திராட்சை. அந்த அளவுக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எனவே தான் கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது இயேசுவை பார்க்குற மாதிரியே நம்மளை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எப்படி பார்க்குறாரு? இந்த ஃப்ளெஷ் இருக்குல்ல, இது நிரந்தரமானதா? அப்போ அதையா பார்ப்பார் அவர்? ஸ்பிரிட் தான் என்னது? நிரந்தரமானது. ஸ்பிரிட்டை பார்க்கும்போது அதோட சேர்த்து ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டையும் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எதை ஜெயித்தவர்னா, மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து அதனுடைய திறவுகோலை எடுத்தவர். ஹல்லேலூயா. அதனுடைய திறவுகோலை எடுத்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறாரு? எங்கே வந்திருக்கிறாரு? இப்போ எங்கே தங்கி இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், ஸ்பிரிட்டே எப்படின்னா அதோடைய கெப்பாசிட்டி அன்லிமிட்டெட். ஹல்லேலூயா. அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் சொல்கிறேன், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய கெப்பாசிட்டி அன்லிமிட்டெட். ஒரே நேரம் 10,000 பேர் மேலே அவரால் இறங்க முடியும். அப்படி தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என்று நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி கொடி பிடிச்சிட்டு வந்துட்டீங்க இயேசுன்னு? எப்படின்னா அந்த ஸ்பிரிட் எங்கே இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பேதுருவும் யூதாஸ்க்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ நமக்கு என்னென்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ளே இருக்கிறாருன்ற வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது. இந்த வெளிப்பாடு இருக்கு. பேதுருவும் யூதாஸ்க்கும் வித்தியாசம் பாருங்கள். யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். பேதுரு என்ன பண்ணா? இவர் வேறு டிபார்ட்மெண்ட், மறுதலிச்சிட்டார். யூதாஸ் காட்டி கொடுக்குற டிபார்ட்மெண்ட். யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு அப்படியே தெனாவட்டா இருந்தானா இல்லை வருந்தினானா? மனம் வருந்தினானா இல்லையா? என்ன சொன்னா? குற்றமில்லாத இரத்தத்தை என்ன பண்ணிட்டேன்? காட்டி கொடுத்துட்டேனே. சரி, மனம் வருந்தினவன் மன்னிப்பு கேட்டானா? அடுத்து எங்கே போனா? கயிறை எடுத்து தூக்கு போட்டு சேர்த்துட்டான். பேதுரும் அதே மாதிரி மறுதளிக்கிறான். மறுதளிச்சிட்டு மனம் வருந்தினானா இல்லையா?
மனம் கசந்து அழுதுட்டு போய் செத்துட்டானா? ஏன்? இவனுக்குள்ள இருந்த ரெவலேஷன் இவனை சாக விடலை. அல்லேலூயா. பேதுருக்குள்ள என்ன ரெவலேஷன் தெரியுமா? நீங்களாம் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. உடனே அவன் சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்? அவரை குமாரன் அங்கீகரித்தவன் என்ன சொல்கிறான்? உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. உங்கள் பேர் ஜீசஸ், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது கிரைஸ்ட். அதை நான் என்ன பண்ணுறேன்? அங்கீகரிக்கிறேன். இந்த வெளிப்பாடு அவனை சாக விடலை. சேம் அஃபென்ஸு, அதே மாதிரியே எஃபெக்ட். ஐயோ தப்பு பண்ணிட்டே மனசாட்சி என்ன பண்ணுது? வாதிக்குது. அடுத்த ஸ்டெப்பு மனசாட்சி வாதிச்சு அவனை சாவுக்கு நேர விடலை. அல்லேலூயா. அவனை மன்னிப்புக்கு நேரம் நடத்தினது. மறுபடியும் இயேசுவோடு அவனை இணைத்தது. அதனால தான் சொல்கிறேன், இயேசுவோடு இணைக்கிறவர் தான் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, தேவனுடையவன் அல்லன்னு போடல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. கிறிஸ்துவோட நம்மளை வைக்கிறதே அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் தான். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இயேசு சொன்னோன்னே ஏற்றுக்கிட்டோம். எல்லாரும் ஏற்றுக்கல, நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஏற்றுக்கிட்ட போது நமக்குள்ளே யார் வந்துட்டா? த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா. அவர் எப்படி வந்திருக்கிறார்? அதுதான் இன்னைக்கு விஷயமே. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே ஆதாமின் ஆவியும் இருக்குது, அதுதானே? இப்போ நான் என் பேர் போட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் பேர் போட்டுக்கிறீங்க, அந்த ஆவியும் இருக்குது. ஆனால் அதோட என்ன கலந்துருச்சு? இப்போ அந்த ஆவியில் என்ன இருக்குது? அந்த ஆவியில் மரணம் இருக்குது. எங்கேருந்து வந்திருக்கு? ஆதாம்கிட்டருந்து கேரி ஆகி வந்திருக்கு. இந்த கிறிஸ்துவின் ஆவியில் என்ன இருக்குது? மரணத்திற்கு மேல் இருக்கிற திறவுகோல் இருக்கு. கீ ஓவர் டெத் அண்ட் ஹேடஸ். பாதாளம் மரணம் ஆகியவைகளின் திறவுகோல் இந்த ஸ்பிரிட்டில் இருக்கு. இந்த ஸ்பிரிட்டில் ஜீவன் இருக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த ஜீவன் என்ன ஆகுதுன்னா வெளிப்படுகிறது. அல்லேலூயா. இருளையும் ஒளியும் ஒன்றா வச்சா எது தெரியும்? இருள் தெரியுமா, ஒளி தெரியுமா? சந்தேகம் இல்லைல்ல. இப்போ மரணத்தையும் ஜீவனையும் ஒன்றா வச்சா எது வரும்? லாசரு செத்து போயிட்டான், மரணம் இருக்குது. லாசருவே வெளியே வானோடனே என்ன வந்தா? வெளியே வந்தானா? அப்போ என்ன வந்திருக்காங்க? ஜீவன் இருக்கிற இடத்துல மரணம் டம்மி ஆயிடுதா? ஆயிடுதா இல்லையா? அதே தான் இன்று நமக்குள்ளே நடக்குது, நடந்திருக்கு. இது ஒரு ரகசியமாக இருக்கிறது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறவங்க பலனடைகிறார்கள். அதனால தான் சொன்னேன், ஸ்பிரிட் இஸ் பவர்ஃபுல் than பவர். அல்லேலூயா. ஸ்பிரிட் இஸ் பவர்ஃபுல் than பவர். ஆவி என்பது வல்லமையை விட வல்லமை வாய்ந்தது. அதனால தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாத்தையும் செய்து முடித்த கிறிஸ்துவாய் இன்று நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்பிரிட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஜீவனின் ஊற்றுகள். அதான் ஏன் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நதிகள் புறப்பட்டால் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு நதியே வந்துருச்சுன்னா வெள்ளமாயிரும், அடிச்சுட்டு போயிடும். அந்த நதியே ஜீவ நதியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜீவனின் பிரவாகம் நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். அப்பனா வியாதி என்பது என்னது? மரணத்தோட ஏஜென்ட். சரியா சொல்லப்போனால் இந்த லோன்லாம் எடுக்கிறதுக்கு ஒருத்தனை அனுப்புவாங்க தெரியுமா? லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவன் வேலை என்ன? காசை வசூல் பண்ணிட்டு போகிறது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். அவர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு. போனால் போலீஸ்காரர் சொல்கிறானா, நீ டியூ கட்டாமல் இருந்திருக்கேன்னு அவன் தான் எடுத்துட்டு போவான். ஏன்ட்ட தான் அந்த கேட்டு போனான் மதன். எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் அந்த ஏஜென்ட் தான் வியாதி. மரணத்தோட ஏஜென்ட் தான் வியாதி. மரணம் எந்த அடிப்படையில் வருது? என்ன லா பாயிண்டில் வருது? ஆதாம் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்? உன்னையெல்லாம் விற்று போட்டான், அதனால் நீ என்ன பண்ணணும்? நீ ஏன் ஆளுன்னு சொல்லுது. கிறிஸ்துவினாவை என்ன பண்ணுது? என்ன சொல்லுது?
என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் தான் உயிரோடு இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரை நோக்கி, மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பத்தை இயேசு செய்தார். ஹல்லேலூயா. பேதுரு மறுதலிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? மறுதலிச்சதோடு நிறுத்திட்டு திரும்பி வந்ததுக்கு காரணம் என்ன? உனக்காக நான் என்ன பண்ணேன்? வேண்டுதல் செய்கிறேன். அதுதான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாரு? ரகசியங்களை தேவனோடு பேச. அதான் அந்நிய பாஷைன்னு சொல்கிறோம், ரகசியங்களை பேசுகிறான்னு சொல்கிறோம். இப்போ நம்மளும் சிம்சோனை மாதிரி எதை உடையவர்களாக இருக்கிறோம்? ரகசியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த ரகசியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆள் எப்படி இத்தனை பேர் அடித்தான் அப்படின்ற மாதிரியே நம்மளை மாற்றுது. அல்லேலூயா. இவன் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சான், இவன் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சான், இவன் சாதாரண ஆளாக தானே இருக்கான், இவன் எப்படி இவ்வளோ பெருசாக செஞ்சான். ஏன்னா அது ஒரு சீக்ரெட்ப்பா, அது ஒரு சீக்ரெட்டு. அது உனக்கு சொல்லி புரியாது, உனக்கு அதுக்கான வெளிப்பாடு வேண்டும். உனக்கு அதற்கான வெளிப்பாடு வந்தால் தான் உனக்கு அது புரியும். ஹல்லேலூயா. உனக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. வல்லமையுடைய சோர்ஸே யாரு தான்? கிறிஸ்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி தான் பவருடைய சோர்ஸ். அந்த சோர்ஸ் உனக்குள்ள இருக்கு. அதனால உனக்குள்ளேருந்து என்ன வெளிப்படும்? வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, இட்ஸ் a week of comeback. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் அப்படிப்பட்டதுங்க. உள்ளே இருக்கிற ஸ்பிரிட் எப்படியோ அப்படி தான் வெளியே. உள்ளே இருக்கிற ஆடமிக் ஸ்பிரிட் இல்லை. அதான் வேதம் தெளிவாக சொல்லுது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிருக்கிறதே தப்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆடமிக் ஸ்ட்ரென்த் தான் ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறோம். ஆடமிக் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. கிரைஸ்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், கிரைஸ்ட் இஸ் யுவர் எனர்ஜி, கிரைஸ்ட் இஸ் யுவர் பவர், கிரைஸ்ட் இஸ் யுவர் எபிலிட்டி. அதான் பவுல் சொல்கிறான். பவுலுக்கு பாருங்கள் இந்த வெளிப்பாடு இல்லை. முதல் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த முள்ளை எடுங்க, இந்த பலவீனத்தை எடுங்கன்றான். கர்த்தர் உனப்பா சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். நீ உன் பலவீனத்தை பார்க்காத, என்னுடைய பலத்தை பாரு. ஏன் பலன் உன் மேலே வந்துடுச்சுன்னா, ஏன் பலன் உன் மேலே வந்துடுச்சுன்னா உன் பலவீனம் காணாமல் போயிடும். என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா உனக்குள்ளே இருக்கிற மரணமோ, மரணத்தின் கிரியையோ, மரணத்தின் செய்கையோ, வியாதியோ அது காணாமல் போய்விடும். என்னுடைய ஒளி உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா உன்னுடைய இருள் மறைந்து விடும். என்னுடைய ஜெயத்தை எடுத்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி, ஜெயத்தின் ஆவி. வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம தோல்வியில் அந்த ஜெயம் வந்துச்சுன்னா அது பெருசாகிறோம். அதுதான் தெரியும் பெருசா. எனவே வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நம்மளை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாக இருக்க போகிறோம் அந்த வாரம். ஏன்னா இட் இஸ் a week of comeback. நான் மறுபடியும் வருகிற வாரம். இட் இஸ் a week of comeback. நான் திரும்ப வருகிற வாரம், நான் திரும்ப எழும்புகிற வாரம் இது. நான் நேற்றைய தினத்தை போல மாவு அரைத்து கொண்டிருக்கிற நாள் அல்ல, இது புதிய நாள். இந்த நாளில் நான் மறுபடியும் இழந்த நோய்களெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வரேன். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், சிம்சோன் செத்துட்டான். என்ன அது பழைய ஏற்பாடு. சிம்சோனுக்கும் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிம்சோன்கிட்ட போய் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்னா தெரியாது, அது அவனுக்கே தெரியாத ரகசியம். சிம்சோனுக்கு தெரிந்த ரகசியம் ஒன்று இருக்குது, அவனுக்கே தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் செகண்ட் டைம் அவன் மேலே ஆவியானவர் இறங்கினார். அவனுக்கே புரியலை இதுக்கான ரகசியம். எப்படி வந்தார்? முடியல, கண் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி வந்தார் எனக்கே புரியலையே, அப்படியே அவன் செத்துட்டான். ஆனால் இன்று ஆவியானவர் அந்த ரகசியத்தை நமக்கு சொல்கிறாரு. அதுக்கு பேர் தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருக்கிறார். உனக்குள் அவர் எழுந்தருளி இருக்கிறார். உனக்குள் அவர் தீபமாய் இருக்கிறார், எரிந்து கொண்டு இருக்கிறார், எரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த வெப்பம் உன் உடலை சந்திக்கும், உன் உடல் மூலமாக மற்றவர்களை செல்லும். இந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும்.
நம்ம செய்ய வேண்டியதுன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அக்கினியை எரிய விட்டு கொண்டே இருக்க வேண்டும். த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ள ஆக்டிவாக இருக்கணும். த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் என் மைண்டை ஆக்குபை பண்ணணும், என் பாடியை ஆக்குபை பண்ணணும். நான் தான் உங்கள் ஆலயம், ஆக்குபை பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நாளும் இடம் கொடுக்கும்போது, அதனால தான் இதை பதிவு பண்ணி போடுறோம் ஆன்லைனில். ஒவ்வொரு நாளும் இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுவதை நாம் பார்ப்போம். அவங்க நன்றி செலுத்துகிறோம். இட்ஸ் அ வீக் ஆஃப் கம்பேக். நாங்கள் மறுபடியுமாய் ஒரே இழந்த நிலைக்கு வருகிறது மட்டுமல்ல, நாங்கள் ஆளுகை செய்கிற ஒரு நிலைக்கு வருகிறோம். ஜீவனிலே ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாங்களும் ஜீவனிலே ஆளுகை செய்யும்படி உம்முடைய ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டை உடையவர்களாய் நாங்கள் எழுந்தருளி இருக்கிறோம். நாங்கள் எழும்புகிறோம். புது பேலன் அடைவார்கள்னு வேதம் சொல்லுது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏன்னா இது அவங்க ஸ்ட்ரென்த் இல்லை, இது அவங்க ஸ்ட்ரென்த் இல்லை. காலேப் சொன்னால் அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்தது ஏன் பலன் இல்லை, இன்னைக்கு இருக்கிறது ஏன் பலன் இல்லை, எல்லாமே கர்த்தருடைய பலன். அதுதான் காலேப் சொன்னான். சுதந்திரவாளியாய் மாறினான். அதே தான் நாமும் சொல்கிறோம். இப்படி தண்ணீரும் திராட்சரசம் இணைந்தது போல நம்முடைய ஆவியோடு ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியாய் இணைந்திருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்கிறாரு. ரெண்டு வேறு வேறு ஸ்பிரிட் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் தான். ஹீ இஸ் லிவிங் இன் அஸ் ஆஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு, அது கர்த்தருடைய ஆவியாய் நம்ம மேலே இருக்கிறாரு. நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரு, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்டாக இருக்கிறாரு. அவர் திரியேக தேவனை உடையவர்களாய் நாம் நடக்கிறோம். இந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் தோக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த வாரம் தோல்வியே கிடையாது. இட் இஸ் அ கம்பேக். எவ்வளவு கீழே போயிருந்தாலும் கம்பேக். ஏன்னா உள்ளே இருக்கிறவருடைய மெட்டீரியல் அப்படிப்பா, உள்ளே இருக்கிற மெட்டீரியல் அப்படிப்பட்ட மெட்டீரியல். இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் அழிவில்லாத ஆவி. நாம் உடையவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாய் கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறோம். எனவே செய்ய முடியாது. அப்பா அவங்க நன்றி செலுத்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கபடி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.